ஹாய் ப்ரோஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கலர்ஃபுல்லான யுட்ரான டேம் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டான மெகாபெஜிகஸ் பாஸ் ஃபைட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம் ப்ரோஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோ எதுவும் வந்திருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிவியரான உடம்பு சரியில்லை ப்ரோ. அதனால் வீடியோஸ் போட முடியலை. அந்த வீடியோஸ் போட தொட்டு வாய்ஸும் கொடுக்க முடியல. அந்த கேப்பில் தான் ப்ரோ இந்த யுட்ரனஸ் குட்டி எடுத்தேன். ஹை லெவலு, அதுவும் இல்லாமல் இந்த கலர். இதுக்காக இருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். ஹை லெவலுக்கு ரொம்ப நேரம் பீடிங் எடுத்து இந்த லெவலில் வந்தது ப்ரோ எனக்கு ஹை லெவல். அடுத்து தெரிய டைம்ன்றப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் இதே லெவலில் போட்டேன். ஒரு 30K ஹெல்த்து போட்டிருப்பேன். 30K ஹெல்த்தும் மீடியம் டேமேஜ் ஒரு 700 போட்டிருக்கேன் ப்ரோ. நிறைய ரெக்ஸு ப்ரீட் எடுத்தேன் ப்ரோ. ரெக்ஸு ப்ரீடிங் எடுத்ததில் இதை பாருங்கள். இங்கே ஹை லெவலா, ஹை லெவலு. அடுத்து இது லோ லெவல், இது லோ லெவல், இது லோ லெவல். எங்கே 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 இங்கே ரயில் லெவல் இருக்கா? ரயில் லெவலு. எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் ப்ரோ. அடுத்த பாஸ் ஃபைட்டு என்னென்னு போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரணும். அதுலேயும் வளர்ந்தா கரெக்டாக இருக்கும். எங்கடா பேகு? வாங்க போயிட்டு அடுத்த பாஸ் ஃபைட் என்னென்ன பார்த்துட்டு வருவோம். இந்த ஆர்ஜிக்கு மேக்ஸ் லெவல் பண்ணிட்டேன் ப்ரோ ஓரளவுக்கு. நம்ம பழைய ஆர்ஜி மாதிரி பண்ணிட்டேன். மூவ்மெண்ட் ஸ்பீட்லேருந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் அதோட அதிகமாகவே இருக்கும். இதுக்கு 133, அது 130 தான். அதில் 130 போட்டு வச்சுருக்கேன். இப்போ எங்கே போகணும்? நம்ம ஹைஸுக்கு போனோம் ப்ரோ. ஐஸ் பயம் போனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்க முடியும். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. கிட்ட வந்துட்டேன் ப்ரோ, அவ்வளோதான். இப்போ என்னென்ன மட்டும் பார்த்துட்டு இன்னும் மீதி என்னென்ன தேவை மட்டும் பார்த்துக்கலாம். இதானே? இதேதான். ப்ரூட்டு, டெவோரர் அண்டு பேக்கு, இது 3 வேணுமா? ப்ரூட்டு, டெவோரர் பேக், ப்ரூட்டு, டெவோரர் பேக். எதுக்கும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுருங்க ப்ரோ. அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தாச்சு, வாங்க இப்போ கிளம்பி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய்ட்டு ஆடிப்பேட் எடுத்து வச்சுருக்கேன். எந்த போண்டா போனோம்? ஆடிப்பேட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ. அதில் இந்த ஆடிப்பேட் இருந்ததுன்னா ரொம்ப லக்கி. பார்க்கலாம், அது இல்லைன்னா கேவரன் பண்ணணும். சரி ப்ரோ, வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு உரம் சில போனது வந்து ஆலமணி வந்துட்டு கொண்டாடவே முடியல ப்ரோ நம்மளால். சே, வருத்தமாக எனக்கு நினைச்சாரு. டூடோ எக்ஸ்லாம் வந்துருக்குது, நான் அதை கொல்லாமலே விட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. சே, ஓய் எங்கே பிடிக்க ஓடாதீங்க. அந்த பயம் இருக்கணும். என்னாச்சு ப்ரோ வீட்டுக்கு? இப்போ போயிட்டு வந்துட்டாங்க, பேட்டி வச்சுப்போம். இதுதான் வச்சுருப்பேன். இது என்னது? கன்னிங்கா? இது ப்ரூட்டு, இம்யூனு, ஸ்ட்ராங்கு. ப்ரூட் எடுத்துட்டேன். டெவோரர் எடுக்கணும். அடுத்து வேற என்ன? இப்போ மறந்துடுறேன்னா இருங்க, இதுல இருக்கா பாருங்க. இருக்கு ப்ரோ. இதானே ப்ரூட்டு, டெவலர் பேக்கா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ எனக்கு. என்னது இது? தேவையில்லை. ரெக்ஸு லெவலாக பண்ணுவோமா? முட்டை போட்டுருவானு இட்ரானஸ் முட்டை போட்டுருவான். முட்டை போட்டு தள்ளுறானுங்க.
வேணும் இதெல்லாம் கூப்பு. ஏய், அந்த இடத்துல தான் மறந்துட்டு இருக்கு. எதுக்கு உட்காந்து செக் பண்ணுவோம். பறக்குது ப்ரோ முட்டைலாம். போயிட்டு இந்த ப்ரெசவிங் மில்ல போடுற வேண்டியதான். ப்ரெசவிங் மில்ன்ற கம்போசிட் மில். 1 2 3 3த்து தான் ஒன்று ரெடியாக பண்ணுவேன். ஒரு ஆடு இருக்கு அதில் ஒன்று கூட இல்லை. இப்போ இன்னொன்று ஒன்று கூட ஃபெர்டிலைசர் அடுத்து இன்னொரு ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசரை போட்டு வருவோம். ஃபஸ்ட்டு முட்டையை வச்சிரும். அம்மா வீட்டு ப்ரோ முட்டை. இதுவா இது இல்லை அதேதான். இதோ பாருங்க ஒரு டெக் பேரசர் எக்கு காமிச்சிருப்போம் ஆல்ரெடி. முட்டையாடா? இல்லை இல்லை டெக்ரெக்ஸ் நான் பார்க்கவே இல்லை ப்ரோ இன்னும். டெக்ரெக்ஸ் இருந்தால் கூட டெக்ரெக்ஸ் டைம் பண்ணலாம். அது ஹை லெவல் ஸ்பான் ஆகணும். எப்படி ஹை லெவல் ஸ்பான் பண்ண வைக்கிறதுனே தெரியல ப்ரோ எனக்கு. தெரிஞ்சா சொல்லுங்க. இதில் இருக்கு, இதுலேயும் இருக்கு, இதில் இல்லை போடு. இதில் இருக்கு, இதில் இருக்காது. இன்னொன்று போடு. இதில் இருக்குது. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. 66,000 84,000 25 65 62 55. இதில் போட்டுருவோம். நல்லா 1,00,000. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். இவங்களுக்குலாம் ஃபுட்டு இருக்கா? இருக்கிற ஃபுட்டு எல்லாமே இவனுக்கிட்ட ரெக்ஸ் சேடல் போட்டுட்டு வரணும். சேடலில் போயிட்டு இவனும் எடுத்து போடு. சேடலில் போயிட்டு ரெண்டு சேடல் வச்சா இவன்கிட்ட ரெக்ஸு சேடல் இருக்கட்டும். இன்னொரு ரெக்ஸு எங்கே? ஐயோ கிட்டாவோட 3 ரெக்ஸ் ஆச்சா? லோனா? சரி போயிட்டு இப்போ 3 ரெக்ஸ் இருக்கா? 3 ரெக்ஸ் சேடலில் போட்டு 3 ரெக்ஸ் லெவலப் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாஸ் வெயிட்டுக்கு பவர்ஃபுல்லான பாஸ் விடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பவர் அப் வேணும்ல. முதல்ல 3 கிரையப்போடு தான் இருக்குது நம்மகிட்ட. இவன் அதில் வந்தான். இவனுக்கு ஒரு சடலை போடு. போய் டிச்சிக் கிரையப்போடில் ஏற்றுவனே. காரணம் ஏற்றாரா? ரெக்ஸே ஏற்றுறா? ஓகே. அடுத்து இன்னொரு ஹை லெவல். இவன் 216. இவன் 93 216 216 2 இருக்கா? ஃப்ளோட்டிங் மிஷின் ஆஃப் பண்ணேன். இங்கே இருக்குது ஃப்ளோட்டிங் நேம்ஸ். இங்கே அவனில் தான் இருக்குது. அப்புறம் காட்ட மாட்டேங்குது. காட்டணுமே. ஒரு கேரக்டர் நேமோ. எங்கே அப்புறம் இருக்கும் அது? பேட்டரி சேவர் மோடு இல்லையே. கேம் பிளே இதில் தான் இருக்கும். எங்கே இருக்குது? இல்லையே. இப்படி இப்படி திருப்போம். அப்போ தான் ஒழுங்காக இருக்கும். 216 ஏற்றிப்போம் ப்ரோ. சேடல் எல்லாத்தையும் லெவலப் பண்ணணும். பக்காவான லெவலப் பண்ணணும். அது 93 தேவையில்ல. இந்த 216 ஏற்றிக்குவோம். கிரேப்படுங்க. லெவலப் பண்ணுது அவனுக்கும். சரி 10 எக்ஸ் கணக்கு பண்ணிடுறேன் ப்ரோ. கையில் ஒரு 3 ரெக்ஸ் இருக்குது. அங்கே ஒரு 4 ரெக்ஸா? எத்தனை ரெக்ஸ்? 1
2 3 4. ஆமாம் 4 ரெக்ஸு 7 ரெக்ஸ் இருக்கா, இன்னும் ஒரு 3 ரெக்ஸ் மட்டும் ரெடி பண்ணும். 10 ரெக்ஸ் பக்கமாக வச்சுக்கோங்க. மேப் வர்றா. ஆனால் அப்புறம் நம்ம இங்கே இருக்குது வசதியாக போச்சு. எத்தனை ரெக்ஸ் இருக்குது? 5 ரெக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. ஏமா லோனில் விழுதுல? ம் இப்படி போய் செக் பண்ண கணிச்சிடலாம். 136. ஓ மீதெல்லாம் 200க்கு மேலே ப்ரோ. இவனுக்கு 2 பேர் தான் கம்மி, இவனுக்கு எடுத்து கம்மியாக இருக்குது. சரி விட இருக்கட்டும். தெரியுது அப்புறம் அநியமாக செத்து போயிட்டாங்க. சே இன்னொரு தடவை டைம் பண்ணிட்டேன். 30,000 லெவலு. 30,000 எடுத்து பார்த்துக்கலாம். பாஸ் ஃபைட்டுக்கு பக்காவாக ரெடி ஆகிறோம் இந்த வாட்டி. ஒருத்தனை கூட சாவடிக்க விடாமல் கொள்றோம். சரி சரி. என்னடா உக்காடுற? எப்படா உக்காடுற நீ ப்ரோ? எப்படி உக்காரனே தெரில ப்ரோ. இதை பாருங்களேன். எங்க இப்போ உட்கார மாட்டான். என்னடா அப்போ மட்டும் உட்காந்து எப்போ உட்கார மாட்டேறேன்? ஏமாத்துறியா? ஒரு லேண்டு மேலே பண்ண உட்காருவானோ? இப்படிதான் நினைக்கிறேன். உட்காருவேடா. உட்கார மாட்டேறான் ப்ரோ. இது என்ன இருக்கு? டெரரபிள் சேடல் எடுத்து வச்சுப்போம். இப்போ எந்த ரெக்ஸ் இருக்கும்? எந்த ரெக்ஸ் ஹை லெவல் இருக்கிறதுலையே 228 இவன் தான் ப்ரோ. அப்போ என்ன பண்ணுவோம்? இறங்க 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 இறங்க. இவன் ஏற்று வேணாம். எதுவும் இல்லை. ஏற்று போயிட்டு எவ்வளோ டெவலப் பண்ண வேண்டியதுதான். ஏய் ஏய் என்ன 500 டேமேஜுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறான். சரி ப்ரோ கொஞ்சம் லெவலப் பண்ணிட்டு காட்டுறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சு வந்துட்டேன் ப்ரோ. ரவுண்ட் வச்சு ஒரு 10 லெவலப் 11 லெவலப் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 எழுத்து கொடுக்கணும். இப்போ எழுத்தே போனேன் பரவாயில்ல. எழுத்து தான் மீன். இப்போ போயிட்டு அங்கே ஸ்னோவேவில் ஒரு ஆல்ஃபா பார்த்து வச்சுருந்தேன். ஸ்னோ பேமில் ஒரு ஆல்ஃபா பார்த்து வச்சுருந்தேன் ப்ரோ. இந்த ரெட்ஸிங் ஓரமாக விட்டு, ஏன்னா இப்போ ஏற மாட்டேன் நினைக்கிறேன். கிடையாது பாடல ஏற ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறல. இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் பண்ணோம். பட்டுன்னு கேம் விட்டு வெளில போனோம். வெளில போன அடுத்த செகண்டே பட்டுலாம் இவங்க உள்ளே வந்தோன்னா அந்த பையன் கிரைபாடில் ஏறுவான். இப்போ பாருங்க காட்டுறேன். எடுக்கிறாமா? ஏறுறான் பார்த்தீங்களா? ஏறு 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 ஏறு. இப்போ போயிட்டு போவோம். அடுத்த ரெக்ஸ் எடுத்து அந்த கார்னோவை கொல்லுவோம். ஆனால் அந்த கார்னோ வந்து 140 லெவல் ப்ரோ. விட்ரானஸ் கூட இருக்கான். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் போகிறது. பார்ப்போம். நம்ம தான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ அந்த ஏரியாவுக்கு. இங்கே தான் இருக்கான் அந்த காரணம். இதோ இருக்காம 33,000 எழுத்து. எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. வாங்க பார்ப்போம். எந்த ரெக்ஸாக இருக்கும்? ஏதோ ஒரு ரெக்ஸாக இருக்கு பார்த்தலாம். நேற்று உஷாராக இருக்கணும். செத்துட்டானா? எனக்கிட்ட நான் சாகாம இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன். எங்கே கை க்ளவுஸ் போட்டோமா? இப்போ வந்து கிளம்புவா. ரெக்ஸு பையா தாங்க பையா. கடியில் பார்க்கலாம்.
ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன். அவன் 500 டேமேஜுக்கே அவ்வளோ நேரம் ஆக்கணும். இவன் எவ்வளோ நேரம் ஆக்குவான்னு தெரில. டேய் நீ பயந்து ஓடுவியாடா? தெரியலையே. எங்கடா இருக்கான்? காணாம போயிட்டான். கீழே போயிடணுங்களோ? ஆமாம் ஒரு கீழே தானே. ப்ரோ ரவுண்டு கட்டிட்டானு. ரவுண்டு கட்டிட்டானுங்க ப்ரோ. இப்படி போயிட்டு இப்படி திரும்புவோம். டேய் தண்ணி கூட அடி. அவனுங்களே வரல இங்கே. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஸ்டெமினா இல்லை. செத்துருவான் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதனால வந்து ஹெல்த்தை போட்டு விடுவோம். இப்போ எத்தனை நல்லா இருக்கான்? 219. போங்க போவோம். எங்கே இருக்கான் தெரியலையே. டேய் என்ன கிடையாது. மரம் மறைக்குதே. செஞ்சு ஐலண்ட் நாமத்தில் நினைக்கிறேன் ப்ரோ. அது நம்ம கொண்டா தெரியும். அவன் கொண்டானே. கிட்டே வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதே கலை தள்ளி விட்டுறாரா? தள்ளி விட்றா உங்களுக்கு. நம்ம தள்ளணும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரில. பார்ப்போம். கடி விடாத கடிச்சுட்டு இருக்கும் அவனை. அப்படியா சரி விட்றானே. டேய் கடுப்பது வரா. சாரி போடா. வா எவ்வளோ எழுத்து? இப்போ ஒரு 10 எழுத்து கம் பண்ணிட்டான். மாட்டிக்கலாம் ஏதாவது சான்ஸு. கிட்ட மட்டும் ஒன்று வர விடாத. தூரமாக இருக்கும். விடாத கிட்டே சொல்லி தூக்கி போகிறான்டா அவன். உடவே விடாத. தள்ளி போடா. என்ன ரிக்ஸு நாக் பேக் ஒர்க் ஆகலையா? கடி விடாத கடி. மாட்டிக்கான எனக்கு தெரிஞ்சு. திடீர்னு நாக் பேக் ஓவராக பண்ணுறேன். நாக் பேக்கே பண்ண மாட்டேறேன். ஆல்பா காரணம் முறையே இல்லை ப்ரோ. நார்மல் காரணம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்ச மாதிரி இருக்கான். ஸ்பார்க்கில் எதுவும் வரல பாருங்க. போடு. ஏய் தண்ணிக்கு. இல்லை உசாரணும். வா மண்டியில் கடிவான். வா வந்தாலே மண்டியில் கடிதான். வா கிட்டே வர மாட்டான். வாடா கிட்ட வரானா. விடா தள்ளு. அவ்வளோதான் தள்ளு. கொண்டான் ப்ரோ. டேய் வேற மாறா ரிக்ஸே போடு கஜனைய. ஆற மாதிரி கொண்டான் ப்ரோ. ஆல்ஃபா காரணவ எத்தனை லெவல் வந்திருக்கு? 27 லெவலு. இதுக்கு மேலே என்ன வேணும்? 30,000 எழுத்த போட்டோமா, மீதி ஃபுல்லாக மீலி டேமேஜ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஹீல் பண்ணணும்.
வேறு இவனை கொண்டுருவோம். ஆனால் ஆசையாக இருக்குது டேமேஜ் ஒன்று செக் பண்ணுவோம். ஒன்று 2 3 2 தான் கிடைக்குது. 2 3 4 4 கடி 1500. 1500 4 கடினா எவ்வளோ டேமேஜ்? 1500 300 350 பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்ச டேமேஜ். ஓகே, டீசெண்டான டேமேஜ் தான். இவ்வளோ ப்ரைமேட் இருக்குது. வேஸ்ட் தான். நம்ம இப்படி தான் கீழே தான் போட போகிறோம். இந்த ஆக்சுவலாக தேவையில்ல நம்மளுக்கு, அதில் கீழே போட்டுருவோம். அடுத்து வேறு என்ன தேவையில்ல? ஆல்ஃபா கார்னோ அதில் வேணும். எனக்கு தெரிஞ்சு இவனும் குறையப்படல ஏற மாட்டான் நேரம். எப்பயும் நம்ம ட்ரிக்கு தான். போய் வெளில போகிறோமா, திருப்பி லாய் மணி உள்ளே வரும். லாய் மணி உள்ளே வந்தால் போதும் ப்ரோ. உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்துட்டேன். எங்கே குறையப்படே? ஏறு மாப்பிள்ள ஏறு மாப்பிள்ள. அதெல்லாம் மாப்பிள்ள வா மாப்பிள்ள. 30,000 ஹெல்த்து இது போதும் மாப்பிள்ள. இதுக்கு மேலே எல்லாம் வேணும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் மீல் டேமேஜ் போடணும். வாங்க 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 வீட்டுக்கு போவோம். வீடியோ முடிப்போம். கண்டென்ட்டுன்னு பார்த்தா என்ன பண்ணோம்? இது ஆல்ஃபா காரனை கொண்டிருப்போம். வாங்க போவோம் வீட்டுக்கு. இந்தாச்சு ப்ரோ, வீட்டுக்கு வந்துட்டேன். போய் இந்த ரெக்ஸெல்லாம் ஆகிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த ரெக்ஸு இறங்கடா. இந்த ரெக்ஸ் லெவல் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ரெக்ஸ் லெவல் பண்ணிடுவோம். இது 46, இது 40. இந்த ரெக்ஸில் அவ்வளோவே பண்ணல. கச்சிருக்கோம் இல்லை பரவாயில்ல. என்னடா அவ்வளோ நெல். இந்த யூட்ரனஸ் வளர்க்கணும் ப்ரோ. இந்த யூட்ரனஸ் வளர்ந்துச்சுன்னா டெவலப் பண்ணலாம். அவர்ரா இதை மாட்டுறா. இது அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டான மெகாபிஜிகாஸ் பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன ரூசஸ் அவன் செக் பண்ணியிருப்போம். அடுத்து அதுக்கான அதை ஃபைட் பண்ணக்கூடிய ரெக்ஸஸ்லாம் லெவலப் பண்ணியிருப்போம். சரி ப்ரோ, இந்த வீடியோவை இங்கே இப்பயே முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு அற்புதமான அடுத்த ஒரு நாளைக்கு இல்லை, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அது டாடா பை யூ சார். See you. Bye bye guys.